Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம கேட்டூன்ஸ்ல இருந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி காஞ்சனா ஸ்பூஃப் பார்த்துருந்தோம். நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு கௌஷிக்கால வர முடியவில்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் நானும் மிஸ்டேக் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஞ்சனா ஸ்பூஃப் பார்ட் 2. இது ஒரு 16 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். சரத்குமார் அவரோட என்ட்ரியோட முடிஞ்சதில்ல. சொல்லு, யார் நீ? உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த பையனை பிடிச்சிக்கிட்டு இருக்க? என்ன உரிமையிட்டே இருக்க? என் புருஷனை கூப்பிடவா? இங்க இருங்க. ஏமா சும்மா இருமா, நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. சொல்லு, யார் நீ? காஞ்சனா. என்ன சரியா கேட்கல? கல்பனாவா? அட கல்பனா இல்ல பாய், அது கன்னடா வெர்ஷன். நான் ஒரிஜினல் வெர்ஷன் காஞ்சனா. வஞ்சிர போங்க விளையாட வரா காஞ்சனா. தொட்டியங்குளம் போல. சரி போதும் பொத்து. நீ பாடுறதெல்லாம் என்னால கேட்க முடியல. ஏன் அந்த கிளை மட்டும் பாடலாம், நான் பாடக்கூடாதா? அந்த கிளை ஒன்றும் பாடலையா? இல்லையா, போன பாடத்துல ஊத்தே பாப்பா ஊத்தே ஊத்தே பாப்பா ஊத்தே அப்படின்னு பாடுச்சே. ஓ, அது பாட்டா? நான் ஏதோ வாய்ப்பாடுன்னு நினைச்சேன். என்ன வாய்ப்பாடா? சே, இப்படி அவமானப்படுறதுக்கு பேசாம பேசிட்டே அடி வாங்கிருக்கலாம். சரி, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை பிடிச்சி இந்த ஆட்ட ஆட்டுற? எது நல்ல குடும்பமா? யாரு இவங்களா? ஏ ஆயோ, இவளுக்கு 2 பேரும் எங்களை என்ன பாடுபடுத்தினாலும் தெரியுமா? என்ன எங்களையா? அப்ப நீ ஒரு ஆள் இல்லையா? நான் ஒரு ஆள் இல்ல பாய், நாங்க 4 பேர். எங்களுக்கு பயனா என்னன்னே தெரியாது. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. மக்காளி மொக்க பாட்டுல முக்கியமான பாட்டா இருக்க உங்களுக்கு பாய். ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத, உன் கதைக்கு வா. மொக்க பாட்டிலே முக்கியமான 4 பேர் யார் யாரு? நான், அப்புறம் ஒரு பாய், அப்புறம் அவர் மயன். சரி, இன்னொரு ஆள் யாரு? அது அவ்வளோதான் பாய். அப்ப 4 பேர்னு சொன்ன. 4 பேர் நான் சொன்னேன். இருங்க எண்ணி பார்க்குறேன். 1 2 3. ஆமாம் 3 தான் வருது. அது வந்து நாங்கள் வந்து 3 பேர் தான். ஆனால் நான் ஒரு ஆளே 2 பேர் சமம். என்ன உளர்ற? ஆனால் நான் வந்து ஆணும் பெண்ணும் கலந்த கலவை பாய். சூற காத்த போல வராடா, ஒன்னா சொல்லட்டி போட்டு அடிக்க வராடா, ஆணும் பெண்ணும் கலந்து வரா. ஓ, திருநங்கை ஆத்மாவா? சரி தெரிஞ்சிருச்சு, வாய மூடு. தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. என்ன விடவா? எதை விடுறது? அதான் விடுன்னு சொல்றேன்ல. என்ன தடி விட சொல்ற? பாய், நீங்க பாட்டுக்கு அது பேச்ச கேட்டு எதையும் விட்டுறாதீங்க பாய். பின்னாடி நாங்க இருக்கோம். ஏமா, நீ வேற கொஞ்சம் சும்மா இருமா. சரி, உன்னோட ஃபிளாஷ்பேக் சொல்லு, கேப்போம். முத நான் திருநங்கைன்னு தெரிஞ்சப்போ என்னை பெத்தவங்களே என்னை அடிச்சு துரத்திட்டாங்க. ஆனா அந்த பாய் தான் எனக்கு கடைக்கெல்லாம் கொடுத்தாரு. என்ன காஞ்சனா பாய் சிங்கம் 2 தங்கராஜ் மாதிரி இருக்காரு. அரே ஏண்டா சோகமா இருக்கே? வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா கவலைப்படாத, இது ஓ வீடு. இங்க நீ சந்தோஷமா இருக்கலாம். ஆனா வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா பார்க்கணும், புரியுதா? வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமா? ஐயா, இதுக்கு பேசாம அடியை வாங்கிட்டு அந்த வீட்டில் இருந்துக்கலாமா? அப்பா உச்சாடுது, ஜிப்பை அவுத்துடுங்க. அரே நீயே அவுத்துக்க வேண்டியதானே செல்லம். நான் அவுத்தா மாட்டிக்கும். அப்படியா? சரி, இங்க காட்டு, நான் அவுத்துடுறேன். ஜிக். ஐயோ மாட்டிக்குச்சு. இடமா மாடு, இதுக்கு பேசாம நானே அவுத்துருப்பேன். சரி கோச்சுக்காத, போ சூச்சு போயிட்டு வா. சரி, செவத்துல ஏபிசிடி எழுதுறேன், கரெக்டான பாடு. எழுது. தக்காளி நம்மோட்டு செவர் தானே. ஐயா, என்னங்க வீட்டுக்குள்ள மூத்திரமேறேன்? அது அப்படிதான், அவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. நான் இரத்த பரிசோதனை நிலையத்தில் வேலை செஞ்சேன். ஆனா அந்த ஆண்டவை இப்படி ஒரு புள்ளைய கொடுத்து என்ன சோதனை பண்றான். உங்களை மட்டுமா?
என்னை இந்த மாதிரி படைச்சு டெய்லி சோதனை பண்றாரு. டேய் கவலைப்படாதேடா, இது உன் தப்பு இல்லை. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, ஆம்பளையா பிறந்தா சிவன், பொம்பளையா பிறந்தா சக்தி. எப்படி ஜில்லா படத்துல வர மோகன்லால் சாரு அப்புறம் விஜய் அண்ணா மாதிரியா? அரே எருமாடு, அது படம்டா. நான் சொல்றது காட், சிவன் சக்தி தெரியாது? ஓ அவங்களா? எனக்கு சிவன் பார்வதின்னு சொன்னாதான் டக்குன்னு பிடிவிடும். சரி சரி. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உன் ஐடென்டிட்டியை இன்னிலேருந்து மாத்துறோம். உன் பேர் என்ன? கார்த்திக். இனிமே உன் பேர் கார்த்திக் இல்லை, பின்ன சூர்யாவை? ஏர்மாடு வெளியே போட. ஐயோ பாய் வேணாம் பாய். நான் சூர்யா அண்ணன் அதான் பாய், அந்த ஆர்வத்தில் அப்படி கேட்டுவிட்டேன். கோச்சுக்காதியா பாய், என்னை வீட்டில் சேர்த்துக்கங்க பாய். அன்னைக்கு அவர் கை காலை பிடிச்சி அவர் வீட்டிலே தங்கினேன். அப்போ தான் அவர் எனக்கு காஞ்சனான்னு பேர் வச்சு என் நெத்தியில் குங்குமத்தை வச்சாரு. ஆமா, ஒரு பாய் வீட்டில் எப்படி குங்குமம் இருக்கு? அதானே சேம் டவுட்டு. ஏம்மா இங்கே என்ன பாடமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, டவுட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிய? வாயை முடுங்கம்மா. சரி நீ சொல்லு, அப்புறம் என்னாச்சு? நான் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியலை. அதுக்காக என்ன மாதிரியே ஒரு திருநங்கையை தேர்ந்தெடுத்து அவளை படிக்க வச்சேன். அவளும் படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தான். இன்னைக்கு மதிப்பெண் எடுத்த அந்த மாணவிக்கு முதல் என்கிட்ட சீட்டு கேட்டு வரும்போது, அந்த சீட்டு சும்மா தான் கிடக்கு, போய் உக்காருன்னு சொன்னேன். அதை ஒரு காமெடி நினச்சிக்கிட்டு எல்லாம் கெக்க புக்கேன்னு சிரிச்சாங்க. ஆடா கோப்பேந்தானே, நம்ம பண்ணுறதையும் காமெடி நினச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்களே இவங்க. சரி போகுது, இவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம்னு கொடுத்தேன். ஆனால் அந்த சீட்டு தான் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கே பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி பெரிய பேரை அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாங்கி கொடுத்ததுனால நம்ம கரஸ்பாண்டன்ட் கருணை வல்லல் மாண்புமிகு சின்ராச ஐயா அவர்கள் எனக்கு 130 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க அந்த மாணவியை ஓரிரு வார்த்தைகள் ஏதாவது கிறுக்கு மாதிரி பேசுறதுக்காண்டி மேடைக்கு அழைக்கிறேன். வாமா கீதா. அது கீதா இன்னைக்கு வரலையா? ஏன் வரல? அரே வரலன்னு சொல்லாதே, வரையிலே சொல்லு. வரையலையா? இது வழக்கமாக நடக்கிறது தானே. சரி அப்போ நீங்கள் வாங்க, ஓரிரு வார்த்தைகள் கிறுக்கு மாதிரி ஏதாவது பேசிட்டு போங்க. பாய் ஏதாவது பில்டப் பண்ண சொல்லுங்க பாய். ஏலவி இது வேறையா? சரி ஓய் பெருசே. எது பெருசா? யோ கொஞ்சமாவது மரியாதையா பேசு. நான் ஹெட் மாஸ்டரியா அந்த ஸ்கூலுக்கு. சரி ஹெட் மாஸ்டர், நம்ம காஞ்சனாக்கு கொஞ்சமா பில்டப் பண்ணி விடுங்க. ஏரியால ஒரு 4 பணக்கார பிள்ளைகளை பிடிச்சி உங்க ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். அப்படியா? இந்தா சொல்றேன். இந்த காஞ்சனாவை பத்தி சொல்லணும்னா, கீதா இம்புட்டு மார்க் எடுக்கிறதுக்கு காரணமே காஞ்சனா தான். ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப தைரியமானவங்க. அடிவோ வாயில வசம்ப வச்சு தேய்க்க அப்படின்னு இப்போ ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆனாங்கல்ல. நீ பில்டப்பே கொடுக்க வேணாயா, நானே பேசி தொலைக்கிறேன். கிளம்பு. சலாம் அலைக்கும் லியாரி. யாரியா? அந்த ரெஹ்மான் டெக்கெட் கூட ஒரு தடவை தான் சொன்னேன். எருமாடு எங்க போனாலும் இதே டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கு. டைலாக்க மாத்துடி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலே நான் ரொம்ப பெருசா நினைக்கிறது சாப்பாடு தான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெருசா நினைக்கிறது அதுவும் சாப்பாடு தான். வக்காளி எங்க போனாலும் தீனியிலே தான்டா இருக்கா. எழுதி வச்சுக்க, தீனியாலதான் நீ சாவ போற. அப்புறம் இன்னைக்கு சொன்னது எனக்கு அப்போ புரியல, லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டாங்க. அப்போயே என்னை படிக்க வச்சுருந்தா நானும் இது மாதிரி ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பேன். ஐபிஎஸ் படிச்சுட்டு டாக்டராக இருப்பேன். ஐபிஎஸ் படிச்சுட்டு டாக்டரா ஆயிருப்ப. சரி எப்படி செத்த அதான் சொல்லு. அதான் சொல்கிறேன் இருங்க. எப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்க எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் எலெக்ஷன் வந்துச்சு. எம்எல்ஏ வேட்பாளர் சங்கருக்கு ஓட்டு போட சொல்லி ஆளுக்கு 500 ரூபா காசு கொடுத்தாங்க. நாங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் அதை செலவு பண்ண எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த 500 ரூபாயில ஒரு 500 ரூபா ஓட்டேன்னு. ஐயா என்னடி சொல்ற? அதாங்கிறேன். முன்னாடியெல்லாம் காசு கொடுத்துட்டு பின்னாடி தான் ஏமாற்றுவாங்க. இப்போல்லாம் காசு கொடுக்கும் போதே ஏமாற்றி போடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது தட்டி கேட்டே ஆகணும்னு சரியான கோவத்தோட எம்எல்ஏ வீட்டுக்கு போனேன். ஏயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன்னையெல்லாம் என்னமோ நினச்சேன், இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நான் தான் காஞ்சனா. வஞ்சன போங்க விளையாட வர காஞ்சனா. அந்த காஞ்சனா இந்த தொகுதியில தான் இருக்கேன். உனக்கு தான் ஓட்டு போட்டேன். எதுக்கு?
நீ நல்லது செய்வேன்னா இல்லை 500 ரூபா கொடுத்தே அதுக்கு விசுவாசமா இருக்கணும்னு. ஆனால் நீ அப்படி இருந்தியா? நீ கொடுத்த 500 ரூபா ஓட்டையா, அதை கொண்டு ரேஷன் கடையில் கொடுக்குறேன், மூஞ்சில விட்டு அடிக்கிறாங்க. ஏண்டா பணம் பட்டுவாடா பண்ணும்போது பார்த்து பண்ண மாட்டீங்க? பாவம் ஒரு திருநங்கையை போய் இப்படி ஏமாத்திட்டீங்களே. காஞ்சனா, நீ எதுக்கு கவலைப்படாத. நான் உனக்கு 500 ரூபா தரேன். 500 ரூபா என்ன, 1000 ரூபாயே தரேன். அதான் 1000 ரூபாயா? எம்எல்ஏ நீங்கள் ரொம்ப நல்லவர் எம்எல்ஏ. தெரியாதனமா உங்களை திட்டுப்பிட்டேன், கோச்சுக்காதிய. அடா பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. வரும்போது திட்டினா என்ன, போகும்போது வாழ்த்திட்டு போ. ஆமா, நீ சாப்பிட்டியா என்ன? வீட்டில் பிரியாணி இருக்கு, சாப்பிட்றியா? என்ன பிரியாணியா? எம்எல்ஏ நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் எம்எல்ஏ. இருக்கட்டும், போய் சாப்பிடு முதல்ல. அதுதான் நான் அன்னைக்கு பண்ண பெரிய தப்பு. அந்த எம்எல்ஏ கொடுத்த பிரியாணியை நான் தின்றுக்கவே கூடாது. வெறும் 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த பிரியாணியில் வசத்தை கலந்து என்னைய கொண்டு விட்டாங்க. ஐயா சரி, அந்த பாயோட பையன்லாம் என்னானாங்க? பாத்தி அடிக்கா மச்சி, பாய் நோனே பாயை பத்தி மட்டும் தெளிவா விசாரிக்கிறாரு. ஏமா இந்த பாடுபடுத்துற? நீ ஒரு ஆள் போதுமா? ஊருக்குள்ள சாதி சண்டை மத சண்டை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் அமைதியா இருமா. சரி நீ சொல்லு, அவங்களுக்குலாம் என்னாச்சு? அவங்க அதுக்கு மேல நான் தான் கூறுகட்டத்தனமா பிரியாணி தின்னுட்டு மண்டையை போட்டேன். என்னை தேடி வந்த இவங்க நெத்திலி கருவாடை தின்னுபிட்டு மண்டையை போட்டாங்க பாய். ஆனா நான் எவ்வளவோ ஆத்மாவை ஓட்டியிருக்கேன், எவ்வளவோ ஆத்மாட்ட பேசியிருக்கேன். ஆனா இவ்வளவு கேவலமா செத்து போய் ஆத்மாவா திரிகிறவங்களை இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். அது என்ன பண்றது பாய், எல்லாம் அந்த எம்எல்ஏ சங்கர்னால வந்தது பாய். ப்ளீஸ் பாய், எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. அவனை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ப்ளீஸ். இல்ல அதெல்லாம் முடியாது. இந்த குடும்பம் என்ன நம்பி வந்துருச்சு, நான் இவங்களை பாதுகாத்தே ஆகணும். பாய் பாய், இந்த குடும்பத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க பாய். இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. அதுல அந்த கிளவி இருக்கே, ஆயோ எங்களை என்ன கொடுமைப்படுத்துறது தெரியுமா? என்ன திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க? அப்படி உன்னை என்னதான் கொடுமைப்படுத்தினாங்க? பாய் எதுக்கு பாய் அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? மேடத்தை நடத்தாம டக்குன்னு சொல்லிய முடிச்சு விடுங்க பாய். அட இருங்கம்மா, ஏதோ சொல்ல வருது இல்ல, என்னன்னு கேட்போம். நீ சொல்லு, என்ன ஆச்சு? பொதுவாக பேய் படத்தில் வர மனுஷங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்று பயந்துக்கிட்டு வீட்டில் இருப்பாங்க, இல்லை மந்திரவாதியை போய் பார்ப்பாங்க. ஆனால் வீட்டை மட்டும் காலி பண்ணிட்டு போக மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த கிழவி ஏதோ வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டியை கண்ட மாதிரி எங்களுக்கு நக்கீஸ்ன்னு பேர் வச்சு கூப்பிடுறது பாய். நக்கீஸா? ஏமா என்னம்மா இது? அது ஒன்றும் இல்லைங்க பாய், இது வீட்டில் இருந்தா ஒன்று பிளட்டை நக்குது, வெளியில போனுச்சுன்னா பக்கத்தில் உள்ள கிரவுண்டுக்கு போயிட்டு மண்ணலி நக்குது. அதான் நக்கீஸ்ன்னு பேர் வச்சு விட்டேன். ஏமா என்னமா பண்ணி வச்சிருக்க? அது பேய்மா? ஆனா அதெல்லாம் அந்த கிழவிக்கு தெரியாது பாய். இது கூட பரவாயில்ல பாய், எங்களை வச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லுது பாய். ஒரு வாரமா அந்த வீட்டுக்கு அக்கூசு போத கொண்டு நாங்க தான் பாய் கழுவுறோம். ஓ, அதான் கக்கூசு இவ்வளோ வெள்ளையா இருந்துச்சா? அட கொப்பே நன்னானே. ஏமா பேவே இந்த பாடுபடுத்திருக்கியே, நீ எல்லாம் புருஷனை என்ன பாடுபடுத்திருப்ப. அதனாலதான் அந்த ஆளு சீக்கிரம் மண்டையை போட்டாருவா இருக்கு. அது மட்டும் இல்ல பாய், இன்னும் நிறைய கொடுமைப்படுத்துனுச்சு பாய். அதெல்லாம் கூட இருந்து பார்த்தா எனக்கே எப்படி இருக்குன்னா அதை அனுபவிச்ச பாய்க்கு எப்படி இருக்கும் பாய்? நீங்களே சொல்லுங்க பாய். சலாம் வலைக்கும் பாய். வாலைக்கும் சலாம். சொல்லுங்க. அப்புறம் பெருநாள்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. யோ விஷயத்துக்கு வாயா, ஏதோ போன்ல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வரே இந்த நிக்கிதே கேள்வி, சரியான பொல்லாத கேள்வி பாய். இது என்ன வந்துச்சு தெரியுமா? ஃபிளாஷ்பேக். ஹலோ, சொல்லு மூணு சாந்தியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? ஆனா ஆமாமே, உனக்கு எப்படி தெரியும்? ஓ, உன் தங்கச்சி 4 சாந்தி சொன்னால? ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா பேய் சொல்லு பேச்செல்லாம் கேட்க. பாவம் முந்தா நாள் பக்கத்துல ஏதோ ஒரு கிரவுண்டுக்கு மண்ணலி நக்கிறதுக்கு போயிருக்கு. அங்க இருந்த ஊர்காட்டு நாயே இதை கண்டோனையும் விரட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு உள்ள போய் கதவை சாத்தின வந்தா இன்னும் வரவே இல்லை. ஆமா சாந்தி, 2 நாளா சாப்பிட விட இல்ல. ஆரம்பத்துல என்ற பிளட்டை விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊர்காட்டுல உள்ளவர்களே அவங்க பிளட் எல்லாம் கொடுத்து பிளட் டெஸ்ட் கொடுத்தாளுங்க. அதை வச்சு ஆஹா, பிளட் டெஸ்ட் உடனே ஞாபகம் வருது. உன்ற தங்கச்சி 4 சாந்தி இருக்கால, அவ கூட அவள்கிட்ட புருஷன்ட்ட பிளட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தா. ரிப்போர்ட்டை சொல்றேன், அவள்கிட்ட சொல்லிடுறியா? இந்த ஒரு நிமிஷம் இரு. இது ரோட்டு கடை மல்லிகா, தேங்காய் திரி ஊருக்கே பிளட் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 4 சாந்தி இந்த இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. என்ன உப்பு கொஞ்சம் கூட இருக்கு, அப்புறம் ஃபேட் லிவர் இருக்கு. உப்பு
ஃபேட்டி லிவருக்கு இந்த புதினா டீ அது மாதிரி ஏதாவது சேர்த்துக்க சொல்லு. சரியா? இரு ஏதோ சவுண்டு கேக்குது. ஆறுது என்ற நக்கீஸ் நீதானாக்கு? நான் கூட ஏதோ பேய் பிசாசு நினைச்சு பயந்துட்டேன். அடியே நானே பேய் தாண்டி. ஏமா நீ எல்லாம் உண்மையிலே மனுஷ ஜென்மம் தானா? அது வந்து பாய் அது ஆமா இந்த ராகவன் பாய் எங்க? அதானே. ஏமா இங்க தானமா இருந்தாரு, எங்கம்மா அவரு? அதே பாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கே இருந்தேன் காணா. இங்க நக்கீஸ் என் புள்ளைய என்கிட்ட கொடுத்துரு, எதுவும் பண்ணி போடாத. அரே இதுல நான் எதுவும் பண்ணலேம்மா. 4வதா ஒருத்தி இருந்தால அவளோட வேலை இது. என்ன 4வது ஒருத்தியா? நீங்க 3 பேரும் தானே காஞ்சனா சொன்னா? அது சும்மா உடான்ஸ். நாங்க தப்பிக்கிறதுக்காண்டி அவ சொன்ன உருட்டு. உண்மையிலே 4வது ஒருத்தி இருக்கா. அது யாரு? ஏங்க நீங்களே இந்த பிஜிஎம் வச்சு கேண்டு போடுங்க பாப்போம். அரண்மனையா? ஆமா. நம்ம எனக்கு இப்போ ஞாபகம் வருது டக்குன்னு. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அரண்மனையையும் காஞ்சனாவையும் சேர்த்து காஞ்சமனை அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தா அது நடக்குது போல இருக்கு. கட்டூன்ஸ் வழியா நல்லா இருக்குமே அரண்மனை. சரி என்ன கூத்து பண்ண போகிறாங்களோ பண்ணட்டும். நல்லா இருக்குங்க. பார்ட் 1 அளவுக்கு எனக்கு கெக்கப்புக்குன்னு ஃபுல்லாக சிரிப்பு வரல. அங்கங்கே சிரிப்பு வந்தது. பட் நல்லா தான் இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.